வணக்கம். சிம்ம ராசி ஜூலை மாத பலன்கள் 2024. இந்த பலன்களை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க ராசிக்கு உகந்த நட்சத்திரம் 3. இந்த நட்சத்திரத்தை வச்சு கோச்சாரத்துல செவ்வாய், சந்திரன், சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 5 கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்காங்க, அது உங்க ராசிக்கு எத்தனாவது இடம், அதனால உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எந்த மாதிரியான பலன்களை தரப்போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதனின் ஆரம்பிக்கலாம். ஏன்னா புதன் சிம்மத்துக்கு 12ஆம் இடமான கடகத்துல இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரிக்க இருக்கிறார். புதனால பல நஷ்டம், விரோதம் ஏற்படும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதன் சார்ந்த தொழில் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அந்த தொழில் சார்ந்த அதே மாதிரி அந்த விஷயம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு விரோதம் ஏற்படும். டாக்குமெண்ட், பத்திரப்பதிவு, அது மாதிரி வேற டாக்குமெண்ட்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது, இது மாதிரி ஒரு ஃபைல் சப்மிட் பண்ணும்போது அதில் ஏதாவது சில மிஸ்டேக்ஸ் வருது. இது மாதிரி விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. டாக்குமெண்ட் ரைட் பண்ணும்போதோ, ஒரு அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணும்போதோ, ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கும் போதோ, இல்லை ஒருத்தவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணும்போதோ அந்த வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அதன் மூலமாக சில விரோதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி 11ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல அற்புதமான ஒரு விஷயம். கீர்த்தி, காரிய சித்தி ஏற்படும். அதே மாதிரி பல லாபங்கள் ஏற்படும். தொழில் லாபம், வேலையில லாபம், ஒரு எடுத்த காரியம் கைக்கூடி வருது, இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இங்க இருக்கு. இது எத்தனை நாள் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 8 நாள் வந்து சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன் வந்து 12ஆம் இடமான கடகத்திலே போறாரு. கடகத்துல சுக்கிரன் போயும் உங்களுக்கு வந்து அதே கண்டினியூ ஆகுது. லாபம், சுகம் அதிகரித்த வண்ணமாவே இருக்கு. அதே மாதிரி சூரிய பகவான் வந்து ஆடி மாசம் பிறகுது. ஆடி மாசம் எப்போ பிறகுதுன்னா 17/7, ஜூலை 17 ஆடி 1. ஆடி 1க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சூரியனால நல்ல பலன்கள் இல்லை. தந்தைக்கு உடல் உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில சில கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. அதே மாதிரி 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துல வந்து செவ்வாய், சந்திரன் இணைவு ஏற்பட்டு உங்களுக்கு வந்து காரியம் ஜெயம் ஏற்படும். காரிய தடை வந்து அகலும். எடுத்த காரியத்துல நீங்க கரெக்டா இருப்பீங்க. அதே மாதிரி நோய்கள்லாம் வந்து படிப்படியா குறையும். உடல் சார்ந்த நோய்கள், அதே மாதிரி பிளட் ப்ரெஷர், பிபி, கொலஸ்ட்ரால், இது மாதிரி மூட்டு வலிகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சற்று குறைந்து அதுக்கு வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருகிறது. நிலம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய பயிரிடுறது, அந்த பயிர் மூலமாக ஒரு நல்ல வருவாய் ஏற்படக்கூடியது. நீங்க நிலத்துக்காக டிராக்டர் லோன் வாங்கியிருந்தீங்க, அது இந்த வாட்டி ப்ராசஸ் ஆகி வரும். புதுசா நிலத்துக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது, அதெல்லாமே ஒரு நல்ல அமைப்பாக இந்த மாசம் வந்து உங்களுக்கு சேர்ந்து கைக்கூடி வருதுன்னு இந்த கோச்சார அமைப்பு உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டா இருக்கு. இது வந்து கோச்சார கிரக அமைப்பு மட்டும்தான். இதுல வந்து ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பலன்கள் வந்து வேறுபட்டு வரும். சிம்ம ராசிக்கான கோச்சார பலன்கள் ஜூலை மாதம் இப்ப பார்த்தோம். மேலும் உங்கள் ஜாதக ரீதியான தகவலுக்கு நம்ம பஞ்சாப் எக்ஸ்பிரஸ் சேனல்ல தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.